தமிழ் திரைப்பட நடிகர் மதன் பாப் காலமாகிவிட்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம். 71 வயதான அவர் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். அவரது உடல் சென்னை அடையாற்றில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. குணச்சித்திர நடிகர் மதன் பாப் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 71. தனது தனித்துவமான சிரிப்பு மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றவர். இந்நிலையில் புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் மதன் பாப் காலமாகியிருக்கிறார் என்ற சோகமான செய்தியை பார்க்கிறோம். பிரபல காமெடி நடிகரும் குணச்சித்திர நடிகருமான மதன் பாப் இன்று மாலை 5 மணி அளவில் காலமானார். தொடர்ச்சியாக புற்றுநோய்க்கான சிகிச்சை எடுத்து வந்தார் என கூறப்படும் நிலையில் இன்று மாலை அவர் காலமாகி இருக்கிறார். இசைத்துறையின் மூலம் அறிமுகமான மதன் பாப் தொடர்ச்சியாக இசைத்துறையில் இயங்கி வந்தார். அதன் மூலமாக சினிமா வாய்ப்பு கிடைத்து அதன் பின் பாலு மகேந்திரா இயக்கிய நீங்கள் கேட்டவை படத்தின் மூலம் அறிமுகமானார். தனது தனித்துவமான சிரிப்பாலும் தனித்துவமான முக பாவனைகளாலும் தமிழ் சினிமா ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தவர் மதன் பாபு. இயல்பிலேயே அவருக்கு இசை மீது மிகப்பெரிய ஆர்வம் இருந்ததால் பல்வேறு இசை தளங்களில் அவர் பணிபுரிந்திருக்கிறார். வெஸ்டர்ன் இசையாகட்டும், கர்நாடக சங்கீதமாகட்டும், பல இசை தளங்களில் இயங்கி வந்தார். 1970களில் மதன் பாபு பல சீரியல்களுக்கும் விளம்பரங்களுக்கும் இசையமைப்பாளராக பணியாற்றியிருக்கிறார். சினிமாவில் அறிமுகமான பின் தேவர் மகன், ஆனஸ்ராஜ், நம்மவர், மே மாதம், சதிலீலாவதி, ஆசை, பூவே உனக்காக, பிரியம், கோபுர தீபம், விவசாயி மகன், நந்தினி, நேருக்கு நேர், ரட்சகன், பிரியமுடன், உன்னை தேடி என பல படங்களில் தனது தனித்துவமான நடிப்பால் மக்கள் மனங்களில் நிறைந்தார். சிறிய பாத்திரத்திலேயே வந்தாலும் அவருடைய கதாபாத்திரத்தை அழுத்தமாக பதிவு செய்யும் அளவுக்கு அவர் நடிப்பு வெகுவாக பேசப்படும். தொடர்ச்சியாக நடிகர் கமல்ஹாசன் படங்களில் இவருடைய கதாபாத்திரம் பெரிய அளவில் பேசப்படும். பம்மல் கே சம்பந்தம், காதலா காதலா, இது போன்ற பல கமல் நடிப்பில் உருவாகும் படங்களில் இவரது கதாபாத்திரம் தனித்துவமாக தெரியும் அளவிற்கு அதில் நடித்திருப்பார். தொடர்ச்சியாக அவர் சினிமாவில் இயங்கி வந்திருக்கிறார். 180 படங்களுக்கு மேல் தமிழ் சினிமாவில் நடித்திருக்கிறார். தமிழ் தவிர மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் நடித்திருக்கிறார். இவர் கடைசியாக நடித்து வெளியான படம் யமன் கட்டளை என்கிற படத்தில் கடைசியாக நடித்திருந்தார். விஜய் சேதுபதியின் துக்ளக் தர்பார், சந்தானத்தின் டிக்கிலோனா, கௌதம் கார்த்திக்கின் ஆகஸ்ட் 16 இது போன்ற படங்களில்
தனது இறுதி காலகட்டங்களில் நடித்திருந்தார். தொடர்ச்சியாக பல முன்னணி கதாநாயகர்களின் படங்களில் இவர் நடித்திருக்கிறார். தனது தனித்துவமான நகைச்சுவைகளால் சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருந்தார். நகைச்சுவை பாத்திரங்கள் மட்டுமல்லாது கதையில் மிக முக்கியமான பாத்திரமாக எது கொடுத்தாலும் அதை சிறப்பாக நடித்து கொடுத்திருப்பார். கமல், விஜய், அஜித் என முன்னணி நடிகர்கள் பலரது படங்களிலும் மதன் பாபு நடித்திருக்கிறார். இவரது இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி என்றாலும் அவரது திரைப்பெயரான மதன் என்பதையும் அவரது சகோதரரின் திரைப்பெயரான பாப் என்பதையும் இணைத்து மதன் பாப் என்ற பெயரை தன்னுடைய சினிமா பெயராக மாற்றிக்கொண்டார். இசையில் பெரிய அளவில் திறமை இருந்ததால் இசையை தொடர்ந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பணிகளையும் ஆரம்ப கட்டங்களில் மதன் பாபு செய்திருக்கிறார்.